மறைமுகேஸ்வரர் பால் மர்மம். பால் மறைகிறது, யார் குடிப்பது, பேராபத்தா என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மறைமுகேஸ்வரர் ஆலயம். இருட்டில் உறங்கும் இந்த ஆலயத்தின் மர்மம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஒவ்வொரு நாளும் இங்குள்ள மூலவருக்கு பாலபிஷேகமும் நடந்து முடிந்த பின் இரவில் கடைசி பூஜையில் பால் வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் விடிந்தால் அந்த கிண்ணம் வெறுமையாக இருக்கும். ஆம், அபிஷேகத்துக்காக வைக்கப்பட்ட புனிதமான பால் நள்ளிரவில் யாருக்கும் தெரியாமல் மறைகிறது. அதை அருந்துவது யார்? இந்த கோவிலின் இறைவன் தானா அல்லது வேறு ஒரு பேராபத்தா? இந்த ரகசியம்தான் நம்மை வியப்பில் ஆழ்த்தியது. இது ஒரு நாள் அல்ல, மாதம் அல்ல, நூற்றாண்டுகளாக நடக்கும் ஒரு வினோதம். கோவில் காவலாளர்கள் இரவெல்லாம் கண் விழித்திருந்தும் யாருமே உள்ளே நுழைவதையோ வெளியேறுவதையோ பார்த்ததில்லை. சில பூசாரிகள் இரவில் நடுவே கோவிலுக்குள் மெல்லிய காலடி சத்தம் கேட்பதாக சொல்கிறார்கள். ஆனால் விளக்குகளை போட்டால் அங்கே எதுவும் இருப்பதில்லை. இதனால் பயந்து போன ஊர் மக்கள் இந்த கோவிலுக்குள் ஏதோ ஒரு சாபம் இருப்பதாக நம்பத் தொடங்கினார்கள். அந்த மர்மத்தின் விடை இங்குள்ள கருவறைக்கு அருகிலிருந்த ஒரு சிதிலடைந்த ஓலைச்சுவடியில்தான் இருந்தது. அந்த ஓலைச்சுவடி உண்மையிலேயே நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இந்த மண்ணில் ஒரு பக்தன் செய்த பெரும் தவறுக்காக இந்த கோவிலை சுற்றியுள்ள ஊர் மக்கள் அழிவை சந்திக்க வேண்டியிருந்தது. அவர்களின் பாவங்களை போக்க வேறென்ன செய்வது? ஆம், பக்தர்களின் தவறை தீர்க்க இறைவன் தானே அந்த அபிஷேக பாலை அருந்தி அந்த பாவத்தை நீக்குவதாக சொல்லப்பட்டது. இன்றும் இறைவன் ஒவ்வொரு இரவும் அந்த பாலை அருந்துவது நம்மை சுற்றியுள்ள ஆபத்துக்கள் விலக வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த மர்மம் இப்போது மங்கினாலும் இறைவனின் கருணை நம்மை என்றும் காக்கிறது. மறைமுகேஸ்வரரின் இந்த சக்தியை நம்புபவர்கள் லைக் செய்யுங்கள். இந்த பால் எங்கே போகிறது என்று உங்கள் மனதில் வேறு ஏதேனும் ஊகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி. நாளை தொடரும்.